ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது, பொதுவெளியில் வாயை கொடுத்து தர்மடி வாங்கினதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தன்னோட குணத்தையே டோட்டலாக மாற்றிக்கிட்டு வலம் வரும் நடிகர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் ஒரு 4 பேரை தான் நான் எடுத்து பேச போகிறேன். ஏன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்த போது ஒரு மாதிரி இருந்தாங்க, இன்னைக்கு டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வேற மாதிரி இருக்கிறாங்களே. பேசுறதாகட்டும், குணமாகட்டும் எல்லாமே டோட்டலாக மாறி போச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. இதுக்கு பின்னாடி பலத்த காரணம் ஒன்று இருக்குது. அது என்னன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம விவாதிக்க போகிறோம். சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இவங்க சினிமா கேரியர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டிடியூடில் இருப்பாங்க. சினிமா கேரியர் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சக்ஸஸ் பார்த்த உடனே வேற ஒரு ஆட்டிடியூடுக்கு சேஞ்ச் ஆகி சின்ன பின்னமாவாங்க, செமடி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் தப்பு இல்லை, நம்ம பண்ணதெல்லாம் இனிமேல் நம்ம அடக்கி ஓரளவுக்கு தெளிவாக வாசிப்போம் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி வாசிக்கிறதே தெளிவான நடிகர்கள்லாம் உண்டு. அவங்கெல்லாம் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் நண்பர்களே. இதை பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன மேட்டரையும் சொல்லிடுறேன். அதாவது நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட்ல ஹாரர் கண்டென்ட் போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 ஹாரர் ஸ்டோரிஸ் என்கிட்ட இருக்குங்க. ரியல் ஸ்டோரிஸ், கதை கட்டினதெல்லாம் கிடையாது. உண்மையாவே இந்தியா ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா நடந்த ஏகப்பட்ட ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் சம்பந்தப்பட்ட கதைகள் என்கிட்ட நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நான் படிச்சு வச்சிருக்கிறேன். அந்த கதைகளெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரியான சேனல் வீடியோ வாயிலாக. இதை வந்து நம்ம சினிமா சீக்ரெட்ஸ்லேயே ஹாரர் கண்டென்ட்னு ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாமா, இல்லை தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்ல போடுங்க. அதன்படி இன்னும் கொஞ்சம் வாரத்திலேயே அந்த ஹாரர் கண்டென்ட்டை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பேசுவோம். உலகத்திலேயே நடந்த மிக மிக வித்தியாசமான ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஹாரர் ஸ்டோரிஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசுவோம் நண்பர்களே. அதுக்கு என்ன பண்ணணும் கமெண்ட்ல போடுங்க. என்ன பண்ணலாம், சேனல் ஆரம்பிக்கலாமா, இதுலேயே போடலாமா அப்படின்னு. இப்போ வாங்க நேர விஷயத்துக்கு போவோம், இந்த மேட்டருக்கு வருவோம். அதாவது இந்த லிஸ்ட்ல நான் முதலாவதா சொல்ல போற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விமல் அவர்கள் தான். கமல் கிட்ட கூட மோது, விமல்கிட்ட மோதாத இப்படின்ற அளவுக்கு சமீப காலத்தில் விமல் அவர்களை வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. இது பாராட்டா, வஞ்ச புகழ்ச்சி அணியா, இவனை பாராட்டுறாங்களா, இந்த ஆளை கலாய்க்கிறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இவரே நீங்க என்னடா என்ன கலாய்க்கிறது, என் முன்னாடி மைக்கு நீட்டு நானே என்ன கலாய்ச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சமீப காலத்தில் வரக்கூடிய இன்டர்வியூ சொல்லலாம் இவர் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கினுக்கிறாரு. இவர் இருக்கக்கூடிய இவர் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இவர் யார் மாதிரி நடிகிறார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஸ்கிரீன்ல யார் மாதிரி நடிகிறாருன்னா நடிகர் மம்முட்டி மாதிரி. ஏன்னா மம்முட்டி அவர்கள் வந்து எப்போ மைக்கை கொடுத்து ஏதாவது கேள்வி கேட்டாலும் எடக முடகா பதில் சொல்லுவாரு. இது வந்து இன்னைக்கு நேத்து அவர் கிடையாதுங்க. இவர் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே இவரோட பதில்கள் இப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம விமல் அவர்கள் அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா இவரும் புதுவெளியில் தர்மடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த யூடியூப்ல உட்காந்தோம் சிங்கிள் லைன்ல தான் இவரோட ஆன்சரே இருக்குது. பயங்கர ஆட்டிடியூடா இருக்குது. கண்ணாடியை கட்ட மாட்டுறாரு. டெர்மினேட்டர் 2ல வந்து T-1000 இருக்காரு பார்த்தீங்களா, அர்னால்டு, அவரை மாதிரி தான் வராரு. ஸ்ட்ரைட்டா வராரு, சைட்ல பாக்குறது கிடையாது. எதனால இந்த ஆட்டிடியூட் இப்படி மாறுச்சு சொல்றேன். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. இவரோட ஆரம்ப கட்டத்தில் நம்ம ரீவைண்ட் பண்ணி போவோம். அதாவது அந்த காலகட்டத்தில் விமல் அவர்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லான நடிகராக வளம் வந்தார். ஏன்னா இவரோட முதல் படமே ஒரு நல்ல இயக்குனர் கூட நடிச்சு, அதுக்கப்புறம் அந்த படம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா இவருக்கு தொடர்ந்து வரக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த வில்லேஜ் சம்பந்தப்பட்ட படமா வரனால இது எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பரா கையில் எடுத்துக்கிட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோவா மாறுறாரு. கிட்டத்தட்ட இவரோட சம்பளமே அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு 1 கோடி ரூபா. அந்த அளவுக்கு விமல் அவர்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லான நடிகர். ஒரு பேட்டியில சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பெரிய நடிகரா வரணும்லாம் ஆசை இல்லைங்க, நான் விமல் ரேஞ்சுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நடிகரா வந்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு சிவகார்த்திகேயனே கமெண்ட் கொடுத்த காலகட்டத்தில் நம்ம விமல் அவர்கள் எப்படி இருந்திருப்பாருன்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான நடிகர். ஆனா இவர் தர்மடி வாங்கினதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு தெரியுங்களா, இவர்கிட்ட இருந்தக்கூடிய அதிகப்படியான கெட்ட பழக்கங்கள் தான். அதாவது காசு வந்துருச்சு, ஊருகளில் இடம் வாங்கி போட்டாச்சு, பெரிய பெரிய கார் வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் என்ன அட்ராசிட்டி பண்ண வேண்டியதுதான். சரக்கு அடிக்கிறது, ஏடா உடமா போறது, ஷூட்டிங்க்கு வந்து டைமுக்கு போறது கிடையாது, அங்க போனாலும் பெண்கள் விவகாரம், ஷூட்லயே ட்ரபிள், அதுக்கப்புறம் இந்த ஆளை வச்சு படம் எடுத்த ஏகப்பட்ட தலைவலியா அப்படின்ற அளவுக்கு இயக்குனருக்கும் ஒரு பெரிய தலைவலி, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸுக்கும் ஒரு தலைவலி. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவரை வச்சு படம் எடுக்கிறத எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் நடிக்கிறது, ஆனால் அந்த படங்களோட படப்பிடிப்புக்கு சரியாக வராத காரணத்தினால செலவை இழுத்து விட்டு அந்த படம் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆனாலும் ப்ரொடியூசருக்கு போட்ட காசு வரது கிடையாது. இவர் மட்டும் இவரோட காசை கரெக்டாக வாங்கிட்டு போயிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்கில் எப்போ பாரு சண்டை, சில படங்களுக்கு வராதனால கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட படங்களும் அடுத்தடுத்து ஃப்ளாப்பாக ஆரம்பிக்குது. ஃப்ளாப்பாக ஆரம்பிச்சோன்னா என்னங்க அடுத்தது, விமலை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம், இனிமேல் இந்த ஹீரோவே வேணாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வளரக்கூடிய ஹீரோக்களுக்கு புது புது ப்ரொடியூசர் இயக்குனர்கள் வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கூட தன்னோட தப்பை சுத்தமாக உணராம விமல் அவர்கள் என்ன பண்ணாரு, நீங்க என்னடா என்ன வச்சு படம் எடுக்கிறது, நான்லாம் வேற லெவல் தெரியுமா அப்படின்ற மாதிரி தினமும் குடிச்சுக்கிட்டு சுத்துறது. இவரோட ஆட்டிடியூட் வந்து பயங்கரமா இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவங்கிட்ட போனாலும் சண்டை, எவனை வேணாலும் நோண்டுறது அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா நீங்க என்னடா என்ன வச்சு படம் எடுக்கிறது, நானே என்ன வச்சு படம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ப்ரொடியூசர் அவதாரம் எடுக்கிறாரு, மன்னர் வகைரா அப்படின்ற ஒரு படத்தின் மூலயமாக.
இந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் கலெக்ஷன் ரீதியாக அந்த படம் வந்து பெரிய லெவலில் போச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ப்ரொடக்ஷனில் இறங்கினதுக்கு அப்புறமா இவர் ஏகப்பட்ட அடிகள் வாங்கினார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் மட்டும் பார்த்துட்டோம், டைரக்ஷனும் பண்ணுவோம்னு சொல்லி இவர் நடிப்பை டோட்டலாக விட்டுட்டு டைரக்ஷனில் இறங்கினார். ஆனால் அந்த படம் கடைசி வரைக்கும் முடியவே இல்லை. இதுக்கப்புறம் கெரியரே நம்மளுக்கு அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி 2020ஓட ஒரு மிகப்பெரிய பிரேக் எடுத்தார். ஏன்னா அவருக்கு கடன் சுமையும் ஆயிடுச்சு, படங்களும் வரது கிடையாது. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைனா என்ன, நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு, ரொம்ப காலமாக நம்ம கஷ்டப்பட்டு கிடைச்ச வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நம்ம பக்காவாக தக்க வச்சில, ஆனால் ஆட்டிடியூட்ல இல்லாத ஆட்டம்லாம் போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் நம்ம பிரேக் எடுத்துப்போம்னு சொல்லி 2020க்கு அப்புறம் ஒரு படம் நடிக்கிறத விட்டுட்டாரு. கிட்டத்தட்ட 2 வருஷம் பிரேக் எடுத்ததுக்கு அப்புறமா, கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சதுக்கு அப்புறமா தான் இவர் சினிமானா என்ன, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு 2022ல் தெய்வ மச்சான் அப்படின்ற ஒரு படத்தின் மூலியமாக கம்பேக் கொடுக்குறாரு. இந்த படம் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம விமல் அவர்கள் எடுக்கக்கூடிய படங்கள், அவர் வந்து கலந்துக்கக்கூடிய நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே கதைக்களமா வித்தியாசமா இருந்தனால இன்னைக்கு விமல் அவர்கள் ஓரளவுக்கு கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ டோட்டலா அவரோட ஆட்டிடியூடே அவர் மாத்திட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதோட வெளிப்பாடு தான் இவர் சமீப காலத்தில் கொடுக்குற இன்டர்வியூஸ். ஏன்னா தப்பித்தவரி கூட தவறான ஒரு விஷயத்த வார்த்தையா விட்டுறக்கூடாது. எப்பேற்பட்ட கேள்வி, எடக்க முடக்கான கேள்வி என்னை பார்த்து நீ கேட்டாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு ஒன்லைன்ல நான் பதில் சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்றது தான் அவரோட இப்போதைய தற்போதைய ஸ்டைல். இதுக்கு காரணம் ஏற்கனவே நிறைய வார்த்தை விட்டு அடி வாங்கியாச்சு, இதுக்கு மேல என்ன சரிச்சு விட பார்க்காதீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு தெளிவு தான் அவருக்கு காரணமே. இந்த தெளிவு எதனால வந்தது, அன்னைக்கு தர்மடி வாங்கினால அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். மெயினா விமல் புரிஞ்சுக்கிட்டாருப்பா. இப்ப விமல் அவர்களை தொடர்ந்து இரண்டாவதா சொல்ல போறது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். ஏன்னா இன்னைக்கு கமலஹாசன் அவர்களை பார்க்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு கமல் அவர்கள் ஒரு காலத்துல என்ன மாதிரி ஆட்டிடியூட்ல இருந்தார் அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா நம்மளாம் 90s கிட்ஸ் அப்படின்றனால கமலா இப்படியெல்லாம் மாறினது, கமலா பார்க்குறவங்களாம் பார்த்தா சிரிக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனால் அன்னைக்கு கமல் எப்படி இருந்தார் தெரியுங்களா? போங்க ஃப்ளாஷ்பேக்கு. அதாவது கமல் அவர்கள் ஒரு காலத்தில் ஒரு ஆட்டிடியூடான மனுஷன். அதாவது ரஜினி அவர்கள் டவுன் டு எர்த்து, கமல் ஆட்டிடியூடு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பயங்கரமான பேர். ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் இருக்கு. அந்த டேலண்ட்னால அவருக்கு ஒரு ஆட்டிடியூட் வந்துருது. அது வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூடாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருந்தாலும் சரி, நான் ஒரு ஆட்டிடியூடான மனுஷன். நான் எங்கே பார்த்தாலும் போய் சும்மா நின்று சிரிக்க மாட்டேன். என்னோட க்ளோஸ் சர்க்கிளில் தான் நான் ஜாலியாக இருப்பேன். நான் ரொம்ப டாமினேட்டடான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அஃபீஷியலி 3 படம் தான் டைரக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் நடிகிற படங்கள் எல்லாமே பார்த்தா நான் டைரக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னோட இன்வால்மெண்ட் ஃபுல்லாகவே இந்த படத்தில் இருக்கும். என்னை வச்சு ஒருத்தன் படம் இயக்குறானா என் டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அஃபீஷியலி நான் 3 படம் தாங்க டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். விஸ்வரூபம், விருமாண்டி, ஹேராம் அப்படியே ரிவர்ஸில் போனோம் பார்த்தீங்களா. ஆனால் அன்அஃபிஷியலி ஆலவந்தான், காதலா காதலா, குருதிப்புணல், நலதமயந்தி, மும்பை எக்ஸ்பிரஸ், மன்மத நம்பு இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது பேருக்கு தான் டேரக்டர்னு ஒரு பேர் போட்டிருக்கோம். உள்ளுக்குள்ளே பார்த்தா கமல் அவர்கள் தான் ரைட்டராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரோட டாமினேஷன் தான் ஃபுல்லாக இருக்கும். படம் ஃபுல்லாக அவர் தான் வருவார் அப்படின்ற மாதிரி தான் அவரோட படம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருந்த மனுஷன் பப்ளிக் பிளேஸில் அவ்வளோவா கமல் போய் கலந்துக்கிட்டு ரசிகர்களை சந்திக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு பழக்கத்தையும் வச்சுக்க மாட்டார். ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பார். இவளோட க்ளோஸ் சர்க்கிளில் தான் இவர் வந்து ரொம்ப பழகுவார். இவ்வளவு ஏங்க, உதாரணத்துக்கு வேட்டையாடு விளையாடுன்னு ஒரு படம் பண்ணார் பார்த்தீங்களா. அந்த படம் பண்ணும்போது எல்லாருக்கும் ஆச்சரியம், கமல் அவர்கள் எப்படி ஒரு புதுமுக இயக்குனரோட கை கோக்குறாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கமல் அவர்களோட ஸ்டைலும் கௌதம் மேனன் அவர்களோட ஒரு ஆங்கிலத்தன்மை வாய்ந்த படங்கள் வந்து வெளியாகும் போது வேட்டையாடு விளையாடு அப்படின்ற ஒரு படம் வந்து ஆரம்பிக்கப்படுது. இந்த படத்துல கூட கமல் அவர்கள் நடிச்சாரோ இல்லையோ வாழ்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு வித்தியாசமான கதைகளும். ஆனால் அந்த படம் முடிச்சுட்டு வந்த உடனே கௌதம் மேனன் அவர்கள் ஒரு பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, கமல் அவர்கள் இந்த படத்துல என்ன டைரக்ஷன் பண்ண விட்டாரு அப்படின்றதையும் தாண்டி இவர்கிட்ட நான் ரீடேக்கே கேட்க முடியாதுங்க. கேட்டா இந்த ஒரு டேக் பத்தாதா, நான் நடிச்சது நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளையே தூக்கி போடுற அளவுக்கு ஒரு பதில் சொல்லுவாரு. இதனாலே இவர்கிட்ட நான் ரீடேக்கே வாங்குறது கிடையாது. இருந்தாலும் அந்த படத்துல இவரோட ஆக்டிங், அதாவது கமலோட ஆக்டிங் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு கமல் அவர்களோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அவர் எந்த படத்தில் போய் நடிக்கிறதா இருந்தாலும், இயக்குனர் யாராக இருந்தாலும். இதன் காரணமாக தான் ஜிவிஎம் அவர்கள் இயக்கக்கூடிய ரஜினி படமே டிராப் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் கமல் அப்படின்றத அவர் சொல்லாமல் சொல்லிட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ வச்சு படம் எடுத்தேன், அந்த ஹீரோ ஏதோ ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு அறிவுரை கூறியிருக்காரு ரஜினி கிட்ட. அதனால ரஜினி அவர்கள் காலையில நான் கதை சொன்னோன்னா அந்த படத்தை ஒத்துக்கிட்டாலும் ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணி நான் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு கமல் அவர்கள் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்த ஒரு மனுஷன் தான்ப்பா. ஆனால் இருந்தாலும் நீங்கள் என்னதான் ஒரு அறிவாளியாக இருந்தாலும் நீங்கள் டாமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டிங்கன்னா என்னைக்கு வேணாலும் நீங்கள் சறுக்கி விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை டாமினேட் பண்ணும்போது உங்களோட குணாதிசயம் மாறும், உங்களோட ஆளுமைத்தன்மை மாதிரி நீங்கள் ஒரு அரகண்டான மனுஷனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால டாமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம எந்த ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட ஒரு சின்ன கருத்து. ஏன்னா நீங்கள் வந்து அந்தந்த இடத்துல வந்து நீங்கள் சர்வைவ் ஆகலாம், அந்தந்த இடத்துல வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அந்த இடமே என் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வேற ஒருத்தரோட கண்ட்ரோலில் இருப்பீங்கன்றது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இருப்பீங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் கமல் அவர்கள். ஸோ அதனால் கமல் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் எவன் கூட நான் சேர்றது என்ன, நானே வந்து எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்லி விஸ்வரூபம்,
உத்தம வில்லன், மன்மத நம்பு இந்த மாதிரி படங்களை வந்து தொடர்ந்து நடிக்கிறாரு. ஆனால் இந்த படங்கள் எல்லாமே ஃபெயிலியர். அதாவது 2009 உன்னை போல் ஒருவன் அப்படின்ற ஒரு படம் தான் கமல் அவர்கள் நடித்து ஓரளவுக்கு கமர்ஷியல் சக்ஸஸ் ஆன படம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் அப்படின்றது ஒரு சில டகால்ட்டி வேலையெல்லாம் பண்ணி விஸ்வரூபம் 1 வந்து ஹிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உத்தம வில்லன் இந்த படத்தில் காசை போட்ட நம்ம திருப்பதி பிரதர்ஸ் காணா போயாச்சு, மன்மத நம்பு காணா போயாச்சு, விஸ்வரூபம் 2 ஓடிய போயாச்சு. இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 11 வருஷம் வீழ்ச்சியை மட்டுமே பார்த்த கமல் அவர்கள் இனிமேல் நம்ம ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணலாம்னா நம்ம ஃபீல்ட் அவுட் ஆகிடுவோம், நம்மளுக்கு அடுத்ததாக வரவன் எல்லாருமே வேற லெவலில் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தன்னை முழுவதுமாக சரண்டர் பண்ணது யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள்கிட்ட தான். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்னதான் ஒரு கமலஹாசனோட ரசிகராக இருந்தாலும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த படத்தில் கமல் அவர்கள் டோட்டலாக என்கிட்ட சரண்டர் ஆகிட்டாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, நான் வரேன், நடிச்சு கொடுக்குறேன், போகிறேன், எதுலேயுமே நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு கமல் அவர்களோட கெரியர்லேயே முதல் முறையாக அந்த வார்த்தையை லோகேஷ் கனகராஜ் கிட்ட சொன்னனால தான் அந்த படம் லோகேஷ் கனகராஜ் படமாக தான் வந்ததே தவிர அது ஒரு கமலஹாசன் படமாக வரல. அதுக்கப்புறம் தான் கமல் அவர்களோட விக்ரம் படம் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணி இவரோட செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு கமல் அவர்கள் மறுபடியும் கம்பேக் கொடுத்துட்டாரு. திரும்பவும் வந்து இந்தியன் 2 தக் லைஃப்னு சொல்லி நம்ம பழைய இயக்குனர்கள் கமலை முடிச்சு விட்டாங்க. ஸோ கமல் அவர்கள் விக்ரம் படத்தில் இந்த அளவுக்கு லோகேஷ் கிட்ட சரண்டர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அந்த காலத்தில் பொதுவெளியில் கமல் அவர்கள் 2009 வருஷத்துக்கு அப்புறம் தர்மடி வாங்கினது தான்ப்பா. மூன்றாவதா சொல்ல போகிறது விஜய் சேதுபதி அவர்களின் மகனான சூர்யா சேதுபதி. ஸோ இவர் இன்னுமே திருந்தலை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவர் தர்மடி வாங்கினது எப்போ அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வீட்டில இருந்து ஒரு ஹோம்ஒர்க் கூட பண்ணிட்டு வரல, என்ன பேசணும், மீடியாவுக்கு முன்னாடி என்ன பேசணும், கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கூட பண்ணாமல் செங்குத்தா வந்து உட்காந்து வாய் கொடுத்து மாட்டினது தான் இவரோட கதை. அதாவது பொதுவாக நண்பர்களே, இந்த நீப்போ கிட்ஸ்லாம் பாருங்கள், நிப்போட்டிசம், அதாவது அப்பாவோட வழியாக வந்தவங்க, தாத்தாவோட வழியாக வந்த நடிகர்கள், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காராங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பதில் சொல்லுவாங்க. ஏன்னா என்னையா இருந்தாலும் நீ ஒரு நிப்போ கிட்ஸ் தானே, அதனால தான் நீ இவ்வளோ ஆட்டிடியூடோடு இருக்க அப்படின்னு நம்ம பக்கம் கத்தி திரும்பிடக்கூடாதுன்னு இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் நம்ம விக்ரம் பிரபு சொல்லலாம். நடிகர் சூர்யா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்டிடியூட் இருக்கும். ஏங்க துருவிக்ரம் கூட எடுத்துக்கோங்க, ஏகப்பட்ட ஆட்டிடியூடான ஆள் தான் அந்த பையன். ஆனால் மீடியா முன்னாடி எவ்வளோ சிரிச்சுக்கிட்டு சகஜமாக என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு ஒரு வரியில் பதில் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் இந்த பையன் மட்டும் தான் சுத்தமாக ஒர்க் அவுட் பண்ணாமல் வந்தது. காரணம் என்னன்னா, எங்கள் அப்பா கிட்ட காசு இருக்குது, நான் நடிச்சு தான் காசு சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை நான் ஒரு ஹீரோ ஆகணும்னு, சும்மா நான் நடிச்சு கொடுத்துட்டு போகிறேன், அடுத்த படம் ஓடலான்னா நான் நடிக்கவே மாட்டேன், நான் படி என் வேலையை பார்ப்பேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் உள்ள வந்த பையனுக்கு இப்படி தான் பதில் வரும். இது வந்து ஓப்பனாகவே ஒரு டாக் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதில் ஏகப்பட்ட அடி வாங்கினாரு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு ரொம்ப டீசெண்டாக ஷேவ் பண்ணிட்டு உட்காந்து நான் பேசுகிறேன்னு சொல்லி மறுபடியும் வந்து வாயை கொடுத்து பேக்கப் புண்ணாக்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் அவரை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, தம்பி நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்க ஆர்வமாக இருந்தால் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும். அதை விட்டுட்டு உங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறாரு, நானும் அப்படி தான் இருப்பேனா, உங்கள் அப்பா ஏற்கனவே பேசி தர்மடி வாங்கிட்டு இருக்கிறாருப்பா, நீயும் ஏன் வந்து அவரோட வரிசையிலே வந்து அடி வாங்குற அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இவ்வளோ ஏங்க கருணாஸ் அவர்கள் எவ்வளோ இடத்துல வாய் கொடுத்து புண்ணாக்கி இருக்கிறாரு. ஆனால் அவரோட மகன் கென் கருணாஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஆள் ரொம்ப சிம்பிளாக இருப்பான் அந்த பையன். நானே வந்து சாலி கிராமத்தில் ஒரு சில இடத்துல அந்த ராம்ஸ் டீ ஸ்டால்லாம் இருக்குது, அந்த இடத்துல டீ குடிக்கும் போது அவன் ஃப்ரெண்டுகளோட வந்து அங்கே டீ குடிச்சுன்னு இருப்பான். அந்த அளவுக்கு அந்த பையன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பான். விஜய் சேதுபதியோட பையனாச்சும் ஹீரோ நடிச்சிட்டான், கென் என்ன பண்ண அப்படின்னா, கென் இப்போ டைரக்ஷன் பண்ணுறாங்க, ஆனாலும் ரொம்ப சிம்பிளாக இருக்கான். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. சினிமாவில் எளிமையாக இல்லை, ப்ரைவேட் லைஃப்பில் நான் பயங்கர என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்றதால கூட பப்ளிக் லைஃப்பில் சீனாச்சும் போடணும், தெரிஞ்சுவாங்க. ஆனால் நம்ம தம்பி சீனு கூட பப்ளிக்காக தான் போடுவார், அதனால தான் மாட்டிக்கிட்டாரு. ஸோ இதோட இவரோட சாப்டர் முடிச்சிருவோம். இதுக்கப்புறம் வருங்காலத்தில் இவர் மாறுறாரா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இவரை தொடர்ந்து 4வது சொல்ல போகிறது அஜித் அவர்கள். தலை அஜித்னு தான் கூடுவோம், அது என்ன ஏகே, நீங்கள் இஷ்டத்துக்கு பேரை மாற்றினே இருப்பீங்க, நாங்கள் மாற்றுவோமா, எங்களுக்கு ஏகேலாம் கூட்டு பழகம் இல்லை, தலைன்னு கூட்டு தான் பழகம். ஸோ தலை அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தர்மடியா, ஒரு அடி 2 அடி இல்லைங்க, வடிவேல் மாதிரி பார்க்குற இடத்துலலாம் அடி, மூத்திர சந்தில் கூட்டின்னு போய் அடி, இந்த மாதிரி அடி வாங்கி தான் நீ தலை அவர்கள் பப்ளிக்லேயே வரது கிடையாது. கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவருக்கு வந்து பப்ளிக் பிடிக்காது, பப்ளிசிட்டி பிடிக்காது. ஆனால் அந்த காலகட்டத்தில் தலை அவர்களோட ஆட்டிடியூட் என்னன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது பேசிக்கலி அஜித் அவர்களை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மனுஷன். பயம் அப்படின்றது பெருசாக எதுவுமே கிடையாது. பயம் எப்போ தெரியுங்களா அங்கே வரும், நீங்கள் ஒரு கெரியரில் போகிறீங்க, இந்த கெரியரில் எப்படியாவது நான் ஜெயிச்சாகணும், எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, இதுக்காக வந்து நான் ரொம்ப டெடிகேட் பண்ணியிருக்கேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ஜெயிச்சாகணும் போது உங்களுக்கு அந்த இடத்துல நம்ம வாயை கொடுத்து இந்த ஒரு விஷயத்தை கெடுக்கக்கூடாது, பணிவாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு பணிவு ஆட்டோமேட்டிக்காக எப்போ வரும்னா அந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டா. ஆனால் நம்ம தலையை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நான் ஜெயிக்கணும்னு எனக்கு அவசியம்லாம் கிடையாதுங்க. என்னோட பேஷன் ரேசிங்க்கு நிறைய காசு தேவைப்படுது. நான் போய் டெய்லி ஜாப் பார்த்தனா அந்த டெய்லி ஜாப் தான் பார்க்கணும், அப்போ நான் எப்போ ரேசிங் போகிறது. அதனால சினிமா, மாடலிங் இந்த மாதிரி போயிட்டா நம்மளோட அழகுக்கு நிறைய காசு கிடைக்கும், அந்த காசை வச்சு நம்ம ரேசிங்கில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் தலைவர்கள் சினிமா உள்ள வந்தார் அப்படின்றத தலையை சொல்லிட்டாரு. உடனே என்ன கமெண்ட்ல வந்து கேட்காதீங்க,
ஸோ இப்படி ஒரு மனுஷன் ஆரம்பத்தில் இந்த அளவுக்கு வளர்ச்சியை அவர் எதிர்பார்க்கவே கிடையாது. ஏன்னா ஆரம்பத்தில் இவர் ஒன் ஆஃப் த நடிகர்கள் தான். ஸோ இவங்களுக்கும் விஜய்க்கும் இருந்த காம்படிஷன்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப சாதாரணங்க. ஏன்னா இப்போது பிரபு, கார்த்திக், சரத்குமார், விஜயகாந்த் அப்படின்னு ஜாம்பவான்கள்லாம் ஆண்டு கொண்டு இருந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் சின்ன சின்ன நடிகராக வந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி படங்கள் இருக்கும். அந்த படம் ஓடும். அந்த படத்தில் வர வருமானத்தை வச்சு இவர் பைக் வாங்குறது, கார் வாங்குறது, அப்படியே வீடு வாங்குறதுன்னு ஜாலியாக இருந்தார். அதனால் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் எதுலையும் கலந்துக்க மாட்டார் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காரு, தூர்தர்ஷன் கொடுத்துருக்காரு, சன் டிவிலாம் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் பண்ண தப்பு என்னன்னா, அந்த காலகட்டத்தில் இந்த மீடியாஸ்லாம் ஏடாகூடமாக ஒரு கேள்வி கேட்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, ரொம்ப போல்டாக, ஓப்பனாகவே பதில் சொல்லிடுவார். இதனாலே ஏகப்பட்ட பிரச்சனைகளை அந்த காலகட்டத்தில் அஜித் அவர்கள் சந்திச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் உயிரோட உயிராக ஒரு படம் நடிச்சாருங்க. இந்த படத்தில் அந்த ஹீரோயினோட அம்மா தான் ப்ரொடியூசர், டைரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த படத்துக்கு அஜித் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்றனால உயிரோட உயிராக டேஷோடு டேஷாக போய்டும் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துறது தான் நம்ம தலை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் சம்பளம் பாக்கி வரலன்னா கூட சைலண்டாக இருந்துட்டு போயிடுவாங்க. சம்பளம் பாக்கி தானே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம வாய் கொடுத்துட்டோம்னா அடுத்ததான் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது, எல்லாமே கூட்டு சேர்ந்து நம்மளை காலி பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு புரிதல் நடிகர்களுக்கு இருக்குது. ஆனால் அஜித் அவர்களுக்கு அந்த பற்றிலாம் பயமே கிடையாது. நான் அப்படி தானே பேசுவேன் அப்படின்ற மாதிரி இருந்த காலகட்டம் அது நம்ம கலைஞரோட அந்த பாராட்டு விழாவில் கூட வெளிப்படையாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி அஜித் அவர்களோட உண்டான குணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டேன், பட்டுன்னு போட்டு உடச்சிடுவேன். இதே கேரக்டர் தான் தளபதி விஜய் அவர்களுக்கும். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கார்ல. இதே மாதிரி விஜய் கிட்ட ஓவராக கேள்வி கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பதில் சொல்லிவிடுவார். மூஞ்சால் அச்சா மாதிரி உங்களை காலி பண்ணுவார். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கடகராசி, நம்மள மாதிரி. ஏன்னா நானும் கடகராசி தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா மைக்கு கொடுத்தா இஷ்டத்துக்கு வளரி ஏதாவது ஒன்று வளரி விட்டுறேன். அதே மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் மைக்கு கொடுத்தா வளருவாங்க, அதனால வளராமல் இருக்கிறாங்க. இதன் காரணமாக தான் அஜித் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பெருசாக கலந்துக்கிறது கிடையாது. மைக்கு கொடுத்து நம்ம வாயை பிடிங்கிறாங்க அப்படின்றனால எங்கேயும் போகிறது கிடையாது. ஸோ ஆடியோ லான்ச் இந்த மாதிரி மேட்டருங்களுக்கு கூட போகிறது கிடையாது. ஏன்னா போனால் பேசினா இந்த மாதிரி மீடியா மாதிரி ஆட்கள், பயில் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விக்கு கோவம் வந்துருச்சுன்னா ஏடாவனமாக நான் பதில் சொல்லிவிடுவேன், பிரச்சனை ஆகிடும். அப்படின்றனால தான் இந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுனால தான் அஜித் அவர்கள் அவரோட டோட்டலான ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டு இன்னைக்கு புதுவெளியில் வர்றதில்ல, ஃபேன்ஸை மீட் பண்ணுறது கிடையாது, எதுவுமே பண்ணாதது காரணம் வாயை கொடுத்து நான் மாட்டிப்பேன் அப்படின்ற ஒரே காரணம் தான். ஆனால் விஜய் அவர்களுக்கும் இதே பழக்கம் தான் இருக்குது. அவரும் வாயை கொடுத்து மாட்டிப்பார். ஆனால் அவர் ஹோம்ஒர்க் பண்ணி ப்ரிப்பரேஷனோட வராரு. அஜித் அவர்கள் அப்படிலாம் வரது கிடையாது. வந்தால் மைக்கு கொடுத்தா நீ காலி அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஹீ டாக் த ட்ரூத், அவ்வளோதான்ப்பா. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நல்லா இருந்ததுன்னு போடுங்க. திட்டணுன்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஹாரர் மேட்ரு, இதை பற்றியும் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம அடுத்தடுத்து நம்ம பரிந்துரை பண்ணி பரிசோதித்து நம்ம வீடியோ பற்றி போடுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வழக்கம் போல் சினிமா சீக்ரெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.